இன்றைக்கி எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, பொங்கல் செஞ்சுட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டாங்க. காலையில் டிஃபன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்ப வேண்டிய வேலை இருந்தது. அதனால் எங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள அப்படியே போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வர வழியில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். என் தம்பி மீன் சாப்பிட மாட்டான். அதனால் நாங்கள் ஒரு ஆளுக்காக எதுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனே வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எல்லாருமே வாஷ் பண்ணுவோம். ஓகே, சிக்கன் வாஷ் பண்ணாமல் செய்ய மாட்டோம்னு சொல்லலை. வாஷ் பண்ணுறதுலேயே ஒரு சிலருக்கு அந்த நீச்சு வாடை பிடிக்காது. அதனாலே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மஞ்சத்தூள் உப்பும் போட்டு என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒரு சைடில் நீச்சு வாடை வரா மாதிரி எனக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒருவேளை என்னோடய மனசு அந்த மாதிரி சொல்கிறதுனால வருதான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு லெமன் கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு அதில் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். நீச்சு வாடையே வராது சிக்கனில். இது நீங்கள் யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புளிப்பும் வராது, அந்த லெமனோட புளிப்பும் அந்த சிக்கனில் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு நீச்சு வாடையும் வராது, அந்த புளிப்போட ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. லெமனோட ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது. அதனால் தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணலாம். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு கூடையில் தண்ணி இற வச்சுருவேன். ஏன்னா எனக்கு தண்ணியோடு போட்டால் பிடிக்காது சிக்கனு. அதனால் தண்ணியை ஒரு இதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். வெறும் மிளகாத்தூள் போடலை. ஏன்னா வீட்டு மிளகாத்தூளே நல்ல காரமாக இருந்தது. அதை போட்டு செஞ்சுட்டு ரசம் ஒரு பக்கம் தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சோம்பும் மிளகும் கொஞ்சம் அரைச்சி போட்டுப்பேன். அப்போ தான் எனக்கு நல்லா காரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதையும் அரைச்சி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இப்படின்னு அப்படியே வேக விட்டோம்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்தா தான் எனக்கு பிடிக்கும். சமைச்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுட சுட சாதம், சிக்கன் தொக்கு, ரசம் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க.